தரும் தீபமா. அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து, ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக, உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை எத்தனை மனிதர்கள் உலகில் இயேசுவை அறியவில்லை. எத்தனை எத்தனை மனிதர்கள் உலகில் இயேசுவை அறியவில்லை. எத்தனை எத்தனை மனிதர்கள் உலகில் இயேசுவை அறியவில்லை, இன்னும் இயேசுவை அறியவில்லை. எத்தனை எத்தனை மனிதர்கள் உலகில் இயேசுவை அறியவில்லை, இன்னும் இயேசுவை அறியவில்லை. இது உனக்கும் எனக்கும் தெரியும், ஆனால் அக்கறை ஏனோ இல்லை. இது உனக்கும் எனக்கும் நன்கு தெரியும், ஆனால் அக்கறை ஏனோ இல்லை. கரிசனையோடு ஓடி வாருங்கள் இயேசுவின் பிள்ளைகளே. கரிசனையோடு ஓடி வாருங்கள் இயேசுவின் பிள்ளைகளே. எத்தனை எத்தனை மனிதர்கள் உலகில் இயேசுவை அறியவில்லை, இன்னும் இயேசுவை அறியவில்லை. யாருமே கண்டு கொள்ளாத, யாருமே தேடிச் செல்லாத மானிட கோடி உண்டே, அவரும் இயேசுவை அறியணுமே. யாருமே கண்டு கொள்ளாத, யாருமே தேடிச் செல்லாத மானிட கோடி உண்டே, அவரும் இயேசுவை அறியணுமே. இது உனக்கும் எனக்கும் தெரியும், ஆனால் அக்கறை ஏனோ இல்லை. இது உனக்கும் எனக்கும் நன்கு தெரியும், ஆனால் அக்கறை ஏனோ இல்லை. கரிசனையோடு ஓடி வாருங்கள் இயேசுவின் பிள்ளைகளே. கரிசனையோடு ஓடி வாருங்கள் இயேசுவின் பிள்ளைகளே. எத்தனை எத்தனை மனிதர்கள் உலகில் இயேசுவை அறியவில்லை, இன்னும் இயேசுவை அறியவில்லை. பிரிந்தெடுத்தார் இதற்காக, உன்னை பிரித்தெடுத்தார் இதற்காக. ராஜ்ய பணிக்காக, இயேசுவின் ராஜ்ய பணிக்காக. பிரிந்தெடுத்தார் இதற்காக, உன்னை பிரித்தெடுத்தார் இதற்காக. ராஜ்ய பணிக்காக, இயேசுவின் ராஜ்ய பணிக்காக. இது உனக்கும் எனக்கும் தெரியும், ஆனால் அக்கறை ஏனோ இல்லை. இது உனக்கும் எனக்கும் நன்கு தெரியும், ஆனால் அக்கறை ஏனோ இல்லை. கரிசனையோடு ஓடி வாருங்கள் இயேசுவின் பிள்ளைகளே. கரிசனையோடு ஓடி வாருங்கள் இயேசுவின் பிள்ளைகளே. எத்தனை எத்தனை மனிதர்கள் உலகில் இயேசுவை அறியவில்லை, இன்னும் இயேசுவை அறியவில்லை. ஒரு
உனக்கும் நன்கு தெரியும், ஆனால் அக்கறை ஏனோ இல்லை. கரிசனையோடு ஓடி வாருங்கள் இயேசுவின் பிள்ளைகளே, கரிசனையோடு ஓடி வாருங்கள் இயேசுவின் பிள்ளைகளே. இத்தனை இத்தனை மனிதர்கள் உலகில் இயேசுவை அறியவில்லை, இன்னும் இயேசுவை அறியவில்லை. இத்தனை இத்தனை மனிதர்கள் உலகில் இயேசுவை அறியவில்லை, இன்னும் இயேசுவை அறியவில்லை. இந்திய மிஷனரி சங்கம் வெள்ளாளன் வழியில் பிறந்த பேராய வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் 1903 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய தேசத்தின் 26 மாநிலங்களிலும் 2 யூனியன் பிரதேசங்களிலும் நாம் சுவிசேஷ பணியினை நிறைவேற்றி வருகிறோம். இந்திய மிஷனரி சங்கத்தில் 1204 பேர் மிஷனரிகளாகவும் 445 பேர் உதவியாளர்களாக பள்ளி, விடுதி மற்றும் சமுதாய பணிகளிலும் 172 பேர் அலுவலகம் மற்றும் அபிவிருத்தி பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய தேசத்தின் 284 மாவட்டங்களில் உள்ள 56,650 கிராமங்களை நாம் சுவிசேஷத்தால் சந்தித்து வருகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 452 இடங்களில் ஆலயங்களிலும் 11,063 இடங்களில் வீடுகளிலும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர். கோயா மொழியில் ஒடியா எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் கோயா மொழியில் உள்ள 2 பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எழுத்து மற்றும் ஆடியோ வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் மோசையின் 5 ஆகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளில் மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜெபியுங்கள். அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழும் ஆதிவாசி பிள்ளைகளுக்காக 32 இடங்களில் நாம் நடத்தி வரும் விடுதிகளில் 2232 பிள்ளைகளும், 63 இடங்களில் நாம் நடத்தி வரும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் 2377 பேரும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். நம் விடுதி பிள்ளைகள் 24 பேரை இன்ஜினியரிங், நர்சிங் மற்றும் கலை அறிவியல் போன்ற உயர்கல்வி படிப்பதற்கு உதவி செய்து வருகின்றோம். கல்விக்கான வாய்ப்புகளற்ற நிலையில் வாழும் பிள்ளைகளுக்கென நாம் நடத்தி வரும் 7 பள்ளிக்கூடங்களில் 4102 பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர். 3 இடங்களில் மருத்துவ மையங்களையும் 2 மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு தேவன் அருளும் விடுதலையையும் கொடுத்து வருகிறோம். தையல் பயிற்சி மையங்கள் 77 இடங்களிலும், கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்கள் 7 இடங்களிலும் நாம் நடத்தி வருகிறோம். பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும், ஏழை வயோதிப விதவைகளுக்கான நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம். இப்பணிகளுக்காக ஜெபியுங்கள், உதவி செய்யுங்கள். வாருங்கள், நாம் இணைந்து செயல்படுவோம். இந்திய தேசம் இயேசுவை அறிய செய்வோம். இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்திய மிஷனரி சங்கத்தின் பெண்கள் பிரிவு சார்பாக இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான நேயர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த வருடத்திலும் நமக்கு இந்த லெந்து நாட்களை காணும்படியான ஒரு பாக்கியத்தை தந்தார். இந்த லெந்து நாட்களிலே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த லெந்து நாட்களினுடைய இறுதி பகுதிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் குருத்தோலை ஞாயிறை ஆசரிக்க இருக்கிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஈஸ்டர் பண்டிகையை ஆசரிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இம்மட்டும் பல ஆவிக்குரிய அனுபவங்களை நமக்கு கொடுத்து கொண்டு வழிநடத்தி வருகிறார். இந்த நேரத்திலும் கூட நாம் இந்த குருத்தோலை பவனியை குறித்ததான ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு இந்த குருத்தோலை பவனியின் மூலமாக ஆண்டவர் என்ன வார்த்தைகளை நம்மோடு கூட பேசுகிறார் என்று சிந்தையோடு வாஞ்சியோடு ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். நிச்சயமாகவே இந்த நேரத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுவாராக. இந்த குருத்தோலை பவனியை குறித்து பார்க்கும் பொழுது இது ஆண்டவருடைய சிலுவை பாடுகளுக்கு வழிநடத்துதலாக ஒரு முதல் காரியமாக காணப்படுகிறது என்று வரலாறு கூறுகிறது. சிலுவை பாதைக்கு அவர் கடந்து செல்கிறதற்கான அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த குருத்தோலை பவனி காணப்படுகிறது. இது பஸ்கா பண்டிகைக்கு ஒரு 6 நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. இது பரிசுத்த வாரத்தினுடைய முதல் நாளாக காணப்படுகிறது. இதை தொடர்ந்து
பெரிய வியாழன், ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்ட பெரிய வெள்ளி என்று தொடர்ச்சியாக இந்த ஒரு வாரமும் பரிசுத்த வாரமாக ஆசரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பவனியாக எருசலேமிற்கு தாம் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். அவர் பவனியாக கடந்து வரும் பொழுது ஏராளமான ஜனங்கள் அவர் சென்ற பாதையிலே மரக்கிளைகளை பரப்பினார்கள், ஆர்ப்பரித்து சந்தோஷத்தோடு ஆண்டவரை வரவேற்றார்கள். இதைதான் நாமும் குருத்தோலை ஞாயிறாக, குருத்தோலை பவனியாக வருடா வருடம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். இந்த குருத்தோலை பவனியை குறித்து பார்க்கும் பொழுது சில முக்கியமான காரியங்கள் 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல இந்த குருத்தோலை பவனியும் 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த குருத்தோலை பவனி எதினாலே ஆசரிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறந்து அவர் ஒவ்வொரு காரியத்திலும் தேவ திட்டத்தை நிறைவேற்றினவராக இருந்தார். அவர் தன்னை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், தன்னை குறித்து தீர்க்க தரிசனங்கள் என்ன சொல்லி வைத்திருக்கிறது என்பதை மிகவும் கவனத்தோடு அவர் ஆராய்ந்து ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுகிறவராக காணப்படுகிறதை நாம் நம்முடைய வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. இதுவும் அதை போன்ற ஒரு காரியம்தான். சகரியா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இப்படியாக பவனியாக வருவார் என்பதை தீர்க்க தரிசனமாக சொல்லி வைத்திருக்கிறார். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி தீர்க்கன் எழுதி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை தாம் சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பவனியை ஆசரித்ததை நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பவனியை ஆசரிப்பதற்கான ஒரு நோக்கம் என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எய்ம் ஆஃப் த பாம் சண்டே என்னவென்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, இது இயேசு கிறிஸ்து யார் என்று அந்த எருசலேமில் உள்ள ஜனங்கள் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு சென்ற ஒரு பவனியாக நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, மேசியா யார் என்று சொல்லி தெரியாதபடி மேசியா வந்து நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லி அடிமைப்பட்டிருந்த, கடின பாதையிலே நடத்தப்பட்டு கொண்டிருந்த அநேக ஏழை யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துதான் அந்த மேசியா என்பதை அறியாதபடி இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமிலே வந்து தன்னை மேசியாவாகவும் எல்லா பாவங்களிலிருந்து ரட்சிக்கிற இரட்சகராகவும் ஒரே பஸ்கா ஆட்டுக்குட்டியாகவும் வெளிப்படுத்தப்படும்படியாக இந்த பவனியிலே வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த எருசலேமிலே பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் பொழுது அநேக பஸ்கா ஆட்டுக்குட்டிகள் பலியிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜோசிபஸ் என்ற ஹிஸ்டாரியன் அதில் அவர் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 2,56,000 ஆட்டுக்குட்டிகள் பலியிடப்படுகிறதாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு ஆட்டுக்குட்டி 10 முதல் 20 பேருக்காக பாவ நிவாரண பலியாக செலுத்தப்படுகிறது என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே அதிலே ஒரு 26 லட்சம் முதல் 52 லட்சம் பேர் வரைக்கும் அந்த எருசலேமினுடைய பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும்படியாக வந்திருப்பார்கள் என்றும் 3 மில்லியன் பேர் பரிசுத்தம் இல்லாததினாலே அதில் கலந்து கொள்ளாமல் இருந்திருப்பார்கள் என்று சொல்லி அந்த ஜோசிபஸ் என்ற ஹிஸ்டாரியன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நிலையிலே இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களுக்காக தாம் ஒரே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன், தான் அந்த இரட்சகர் என்பதை அனைவருக்கும் காட்டும்படியாக அவர் பவனி வருகிறதை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, பரிசுத்த பவுல் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லுகிறார். அதே போல பேதுருவும் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று ஆண்டவருடைய அந்த மீட்பை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய பவனி எப்படி காணப்பட்டது என்று சொன்னால், அவர் கழுதை குட்டியாகிய மரியின் மீது அவர் ஏறி வருகிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களிலே ராஜாக்கள் குதிரையின் மீது பவனியாக ஏறி வருவார்கள். அந்த மிருகத்தின் மீது அவர்கள் ஏறி வரும் பொழுது அது ஒரு ராஜா என்பதற்கான ஒரு வெளிப்பாடு. நம்முடைய இயேசுவும் ராஜாவாக இருந்தார். ஆனால் அவர் ஏன் அந்த கழுதை குட்டியையும் கழுதை குட்டியாகிய மரியையும் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அது ஒரு சமாதானத்தின் அடையாளமாகவும் அது ஒரு தாழ்மையின் அடையாளமாகவும் காணப்படுகிறது.
இயேசு கிறிஸ்து அந்த கழுதை மீது ஏறி வந்தார் என்று சொல்லி நாம் சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது மத்தேயு கழுதை குட்டி மற்றும் கழுதை என்று சொல்லி 2 காரியங்களையும் பயன்படுத்துகிறார். ஆனால் மார்க்கு மற்றும் லூக்கா சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது கழுதை குட்டி என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை குறித்து வேத வல்லுநர்கள் சொல்லும் பொழுது ஒருவேளை அந்த கழுதை குட்டியாகிய மரி என்பது 4 ஆண்டுக்கும் ஒரு குறைந்த ஒரு ஆண் கழுதையாக காணப்படுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை வெகு நேரம் சுமக்க முடியாததினாலே சிறிது நேரம் அந்த குட்டி சுமந்த பின்பு அந்த கழுதை சுமந்திருக்கலாம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இப்படியாக ஒரு சமாதானமான ஒரு பவனியாக அவர் வெளிப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பவனி, அவருடைய அர்ப்பணிப்பு, இதிலே பார்க்கும் பொழுது அநேகருடைய காரியங்களும் இதோடு கூட இணைந்திருக்கதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த குருத்தோலை பவனியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய அர்ப்பணிப்போடு கூட சேர்ந்து ஒரு சிலருடைய காரியங்களும் காணப்படுகிறது. அவைகளை குறித்து நாம் சுருக்கமாக தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா 2 சீஷர்களுடைய கீழ்ப்படிதல், 2 disciples obedience என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலை செய்யும்படியாக, நிறைவேற்றும்படியாக 2 சீஷர்களை அழைத்ததை மத்தேயு 21:1, மார்க்கு 11:1, லூக்கா 19:29 இந்த வேத வசனங்களிலே நம்ம பார்க்க முடிகிறது. 2 சீஷர்களை அவர் அழைத்து பெத்தானியா கிராமத்திற்குள்ளாக சென்று அங்கே கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். யாராவது உங்களிடம் எதற்காக அதை அவிழ்க்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இதிலே கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். சீஷர்கள் அதை அப்படியே நிறைவேற்றினார்கள். அவர்கள் கிராமத்திற்குள்ளாக சென்று அந்த கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்த்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய கீழ்ப்படுதலை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, 2 disciples obedience, இந்த ஆண்டவருடைய அர்ப்பணிப்போடு கூட இந்த குருத்தோலை பவனியிலே நாம் பார்க்கிற ஒரு காரியம், இந்த 2 சீஷர்களும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டு அவர்கள் கடந்து சென்று அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வந்தார்கள். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது சில நபர்களின் தியாகம். இதுல நம்ம பார்க்கும் பொழுது அந்த கழுதை குட்டியை வைத்திருந்தவர்கள் அந்த கழுதை குட்டியை ஒப்பு கொடுத்தார்கள். லூக்கா 19:23 பார்க்கும் பொழுது அந்த கழுதை குட்டியை அவிழ்க்கும் போது எதற்காக அவிழ்க்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்கும் பொழுது இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த உரிமையாளர்கள், அந்த கழுதையை வைத்திருந்தவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாதபடி அதை கொடுத்து விட்டதை நாம் பார்க்கிறோம். few people sacrifice இதிலே காணப்படுகிறது. மத்தேயு 21:3, மார்க்கு 11:3 பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்பிக்கையோடு சொல்லுகிறார், இந்த மனிதர்கள்ட்ட போய் கேளுங்கள், கழுதை குட்டியை அவர்கள் அனுப்பி விடுவார்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல அவருடைய கழுதை குட்டியை அவர்கள் அனுப்பி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கழுதை குட்டி யாரும் இதுவரை ஏறிராத ஒரு கழுதை குட்டி என்று சொல்லி ஆண்டவர் அதை சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ராஜாக்கள் அவர்கள் அடுத்த ராஜாக்களிடத்திலே அவர்களுடைய மிருகங்களை ஒப்படைத்து விட்டு அதிலே அவர்கள் பவனியாக செல்லும்படியாக ஒப்பு கொடுப்பார்களாம். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து ராஜாவாக அவர் முதல் முறையாக பவனி வருகிறதுனாலே அவர் இந்த கழுதை குட்டி யாரும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டியை அவர் தெரிந்தெடுத்து அதில் ஏறி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை கழுதை குட்டி ஒரு சிறிய ஒரு மிருகமாக இருந்தாலும் அதற்கு உரிமையாளர்கள் அந்த கழுதை குட்டியை ஆண்டவருக்காக கொடுத்தார்கள். தியாகமாக எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாதபடி ஆண்டவருக்காக கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலே நிறைய திரள் கூட்டமான ஜனங்கள் ஆண்டவருடைய பவனியிலே அவருக்கு பின்பாக சென்றதை நம்ம பார்க்க முடிகிறது. many people's activities இதில் பார்க்கிறோம். அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மத்தேயு 21:8 அவருடைய வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களும் அவருடைய வஸ்திரங்களை போட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 21:7, மார்க்கு 11:7, லூக்கா 19:35 அதில் பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை ஆண்டவரின் ஏறுவதற்காக அந்த கழுதை குட்டியின் மீது அவர்கள் விரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல அநேக ஜனங்கள் விரித்தார்கள். மர கிளைகளை அவர்கள் தரித்து வழியிலே பரப்பி ஆண்டவரை வரவேற்றார்கள். அந்த
கழுதை குட்டி அது நடந்து வருகிற பாதையிலே அநேக ஜனங்கள் அதில் நடந்து செல்கிறதுனாலே புழுதி நிறைந்த ஒரு பாதையாக அது காணப்படுமாம். ஆகவே அந்த கழுதை குட்டி எந்த ஒரு புழுதியும் படாதபடி அது சுத்தமாக ஆண்டவரை ஏற்றிக்கொண்டு வருவதனாலே மகிமையாய் வர வேண்டும் என்று சொல்லி அந்த கழுதை குட்டியை அவ்வாறாக ஆண்டவரை வரவேற்கும் விதமாக அதிலே போட்டு வழிநடத்தி கொண்டு வந்தார்கள். அதிலே அது பனை ஓலைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த நாட்களிலே அதிகமாக பனை ஓலைகள் பயன்படுத்தப்படுமாம். அது வெற்றிக்கான ஒரு அடையாளமாகவும் விடுதலைக்கான ஒரு அடையாளமாகவும் அந்த பனை ஓலைகள் யூஸ் பண்ணப்பட்டதை நாம் யூதருடைய கலாச்சாரத்திலே பார்க்க முடிகிறது. ஆகவே அந்த ஜனங்கள் எல்லாரும் மரக்கிளைகளை பரப்பினார்கள். அதே போல அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்ததை நாம் 3 சுவிசேஷங்களிலும் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, அநேக ஜனங்களுடைய திரள் கூட்டமான ஜனங்களுடைய செயல்பாடுகள், மெனி பீப்புள்ஸ் ஆக்டிவிட்டீஸை இதில் நம்ம பார்க்க முடிகிறது. கடைசியாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சிலருடைய சாட்சிகள், அவரோடு கூட இறந்தவர்களுடைய சாட்சிகள், சம் பீப்புள்ஸ் விட்னஸஸை நம்ம இதில் பார்க்கிறோம். யோவான் 12:17 பார்க்கும் பொழுது இந்த குருத்தோலை பவனி நடைபெறுவதற்கு சிறிது நாட்களுக்கு முன்பாக லாசரு அந்த பெத்தானியா கிராமத்திலே உயிரோடு எழுப்பப்பட்டிருந்தார். அதை அறியாத அநேகர் அந்த இடத்திலே வந்திருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த மனிதர்கள் அவர்கள் அறிந்த அந்த சாட்சியை, லாசருவை அவர்தான் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி அதில் அவர்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. யோவான் 12:17 அவர்கள் அந்த சாட்சியை வந்திருக்கிற யாவருக்கும் அறிவித்தார்கள். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு 4 செயல்பாடுகள் காணப்பட்டதினாலே அதனுடைய முடிவை பார்க்கும் பொழுது இந்த குருத்தோலை பவனியுடைய முடிவு என்னவாக இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவதாக அறியாத ஜனக்கூட்டம் இயேசு யார் என்று அறிந்து கொண்டார்கள். மத்தேயு 21:10-11 நம்ம பார்க்கிறோம். அதே போல அவரிடத்திலே கேள்விப்பட்டு எதிர்கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்று என்று சொல்லி சொல்லத்தக்கதாக யோவான் 12:18-20 அநேகர் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். ஆண்டவரை அறியாதிருந்த கிரேக்கரும் கூட இயேசுவை காண வந்தார்கள் என்று சொல்லி யோவான் 12:20-22 வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். கிரேக்கர்கள் புறஜாதியார்கள், ஆனாலும் அவர்கள் பண்டிகைக்கு வந்திருந்ததினாலே இயேசு யார் என்று விசாரித்து அவரை காணும்படியாக அவர் அருகிலே வந்த சம்பவத்தை நாம் இந்த வேத பகுதியிலே காண முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குருத்தோலை பவனியை, குருத்தோலை ஞாயிறை ஆசரிக்கும்படியாக நாம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். இந்த 4 விதமான கூட்டத்தின் செயல்பாடுகளைப் போல நம்முடைய செயல்பாடுகள் காணப்படுகிறதா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த சீஷர்கள், தங்களுடைய கழுதை குட்டியை ஆண்டவருக்காக தியாகம் செய்த ஒரு சில மனிதர்கள், அதே போல திரள் கூட்டமாய் ஆர்ப்பரித்து ஆண்டவரை வரவேற்ற ஜனங்கள், அதே போல ஆண்டவரோடு கூட இருந்து சாட்சி பகிர்ந்து கொண்ட ஒரு சில ஜனங்கள், நாம் எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? இந்த குருத்தோலை பவனியை நாம் ஆசரிப்பதின் மூலமாக அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். கேள்விப்படாதவர்கள் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு வர வேண்டும். அந்த பரிசேயர்கள் சொன்னார்கள், உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்று என்று. அந்த விதமாக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக ஆண்டவரை அறியாத ஜனங்கள் யாவரும் கடந்து செல்ல வேண்டும். அதே போல புறஜாதியார் யாவரும் இயேசு யார் என்பதை வாஞ்சியோடு அறிந்து அவரிடத்திலே வர வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நமக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு ஜனத்திற்காகவும் தன்னை ஒரே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் பாடுபட்டார், நொறுக்கப்பட்டார், துன்பப்பட்டார், கல்வாரியிலே தன்னுடைய இரத்தத்தை முழுவதுமாக சிந்தும்படியாக ஒப்பு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஆண்டவரை அறிந்த ஒரு சில கிறிஸ்தவர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் குறைந்த சதவீத கிறிஸ்தவர்கள் தான் இந்த உலகத்திலே நம்மை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். இந்த குருத்தோலை ஞாயிறை ஆசரிக்கிற அன்பான தேவனுடைய ஜனங்களே, என்னுடைய பாரத்தை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளிலே நீங்கள் காட்டுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார்.
மாபெரும் கட்டளையை நமக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தே ஆக வேண்டும். இது நம்மேது விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. இந்த ஒரு ஆத்தும பாரம், இந்த ஒரு அர்ப்பணிப்பு, இந்த ஒரு கண்ணீர் உள்ள ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு இருதயத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்திய மிஷனரி சங்கத்தினுடைய ஊழியங்கள் இன்றைக்கு 27 மாநிலங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் ஆண்டவருக்கு என்று சொந்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஆண்டவரை அறியாத ஜனங்கள், ஆண்டவர் நமக்காக மரித்தார் என்று சொல்லி, நமக்காக ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி அறியாத திருக்கூட்டமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த குருத்தோலை பவனியை நாம் ஆசிரித்து முடித்து ஆண்டவருடைய உயிர்த்தெழுத பண்டிகையை நாம் கொண்டாட இருக்கிறோம். இதற்கு முன்பாக நம்மை ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். உம்மை அறியாத ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படியாக, இயேசுதான் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கும்படியாக, உம்முடைய மந்தையிலே சேர்க்கப்படும்படியாக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒரு திலக்கூட்டமான ஜனங்களை ஆண்டவர் எதிர்பார்த்து இந்த டிவி நிகழ்ச்சியின் வழியாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அநேக மிஷனரிகள் நம்முடைய பகுதிகளிலே வந்தார்கள். ராக்லண்ட் என்ற மிஷனரியை குறித்து பார்க்கும் பொழுது அவர் 1000க்கும் அதிகமான சவுத் இந்தியன் வில்லேஜஸ் விசிட் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கிலாந்துல பிறந்த அவர், நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்த அவர் சவுத் இந்தியாவுக்கு வந்து சிவகாசி பகுதியில் ஆண்டவருடைய பணியை நிறைவேற்றி அந்த இடத்துல நிறைய சர்ச்சஸ் அவர் ஸ்தாபித்திருக்கிற அநேக மக்களை ஆண்டவருக்குள்ளாக ஆதாயப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அநேகருடைய மிஷனரிகளுடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது அவர்களுடைய அர்ப்பணிப்பு நம்மை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது. நாம் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் என்றால், ஆண்டவருக்காக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய காரியங்களை தியாகமாக, நம்முடைய பொருட்களையும் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் தியாகமாக கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் தான் ரட்சகர் என்பதை நாம் அறிவிக்கும் பொழுது, ஆண்டவருடைய காரியங்களை குறித்து சாட்சியாக வைராக்கியமாக, அன்றைக்கு அப்போஸ்தலருடைய நிருபத்திலே அவர்களுடைய சீஷர்கள் அவருடைய அப்போஸ்தலர்கள் சொன்னது போல இயேசு கிறிஸ்துதான் ஜீவனுள்ள ஆண்டவர் என்று சொல்லும்படியாக நாம் ஒவ்வொருவரும் புறப்படுவோம் என்றால், நிச்சயமாக இந்த இந்திய தேசம் ஆண்டவருக்கு என்று ஆதாயமாக்கப்படும். ஆண்டவருடைய வருகை நாட்களை எதிர்கொண்டு அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருந்து நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஆத்தும அறுவடை பணியிலே என்னுடைய பங்கு என்ன என்பதை சிந்தித்து ஆண்டவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிப்போம் என்றால், ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, எங்களுக்காக ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. இந்த குருத்தோலை பவனியின் வழியாக ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்ட சீஷர்களை போல அப்பா, தங்களுடைய கழுதை குட்டியை தியாகமாக கொடுத்த மனிதர்களைப் போல ஆண்டவருக்காக செயல்பட்டு ஆர்ப்பரித்து அவருக்காக தங்களுடைய வஸ்திரங்களை போட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தின திரள் கூட்ட ஜனங்களைப் போல ஆண்டவரோடு கூட இருந்து அவருடைய நாமத்தை, அவருடைய அற்புதங்களை கண்டு சாட்சியாக அறிவித்த அந்த ஜனங்களைப் போல நாங்கள் எதையாவது செய்யும்படியாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு தீர்மானம் செய்கிறோம். உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக நாங்கள் எதையாவது நிச்சயமாக செய்வோம் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை பயன்படுத்தும். எங்கள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள். இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஊழியங்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பார்.